மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கே உரிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, உடல் பருமன் ஒரு பிரச்சனை, பருவத்துக்கு வராதது ஒரு பிரச்சனை, பருவத்துக்கு வந்ததுல இருந்து சிலருக்கு தொடர்ச்சியாக பிரச்சனை. வெரி ரேரு யாரோ சில பெண்கள் பருவத்துக்கே வர்றதில்ல. அதற்கு காரணம் அவங்களுக்கு சினைப்பைகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கர்ப்பப்பை சின்னதாக இருக்கலாம், அல்லது சில பெண்களுக்கு ரெண்டு கர்ப்பப்பை உள்ள பெண்களும் இருக்காங்க. இதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தோன்னு சொன்னா, ஜென்ரலா இன்னைக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு, பிசிஓடி, சினைப்பையில் நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு கட்டி, எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஓவரா இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட உபாதைகள். அடுத்தது பெண்களுக்கு உடல் சூடுனால வெள்ளைப்படுதல், அதிக இரத்தப்போக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஓவர் ப்ளீடு, இந்த மாதிரி பிரச்சனைகள், குழந்தையின்மை, இதெல்லாம் பெண்களுக்குள்ள பிரச்சனைகள். இதுல நம்ம இன்னைக்கு பிசிஓடி, சினைப்பையில் நீர்க்கட்டி, அதுக்கு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது சினைப்பையில முட்டைகள் உற்பத்தி ஆகுது, அது சைஸ் பெருசாகாம வெடிக்காம குட்டி குட்டியா ஃபார்ம் ஆகி உட்காந்துரும். அதெல்லாம் சேர்ந்துதான் நீர்க்கட்டியாக உருவாகுது. ஜென்ரலா நம்ம இரகுலர் பீரியட்னா ஸ்கேன் பண்ணுவோம், பார்த்தா சினைப்பையில் நீர்க்கட்டிகள் பைலேட்ரல் எப்படி வேணா இருக்கலாம். அதாவது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, போத் சைடும் நீர்க்கட்டிகள் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சைடும் கட்டிகள் இருக்கலாம். அது வேரியஸ் சைஸ்லயும் இருக்கும். இதுல என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர்க்கட்டினால நமக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்கும், பீரியடே வராது, இல்லை டேப்லெட் கொடுத்து அதை தூண்ட செய்து வர வைக்கணும். டேப்லெட் எடுத்தா வரும், திருப்பி டேப்லெட் நிறுத்திட்டா வராது, அடுத்த மாதம் ரெகுலராக வரும்னு பார்த்தா வராது. இதே நீர்க்கட்டினால உபாதைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு 3 months ஒன்ஸ், 2 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ் அவங்களுக்கு பீரியடு வரலாம், இல்லை 1 yearக்கு ஒன்ஸ் வரலாம், இல்லை 2-3 years கூட வராம இருக்கலாம். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு ஸ்பாட்டிங் மாதிரி, டெய்லி கொஞ்சம் ரத்தம் பட்டுட்டே இருக்கும் டெய்லி. அப்ப எவ்வளவு இரிட்டேட்டா இருக்கும்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இது ஒரு டைப்பு பாதிப்பு. இன்னொரு டைப், பீரியட் வராது, வந்தா ஓவர் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். இந்த சினைப்பையில உள்ள நீர்க்கட்டியை சரி பண்ணா மாத்திரம் தான் சரியா வரும். இது பிஃபோர் மேரேஜ் உள்ள பெண்களுக்கு. இதே சினைப்பையில நீர்க்கட்டி உள்ள மேரேஜ் ஆன பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதனால கன்சீவ் ஆகாது, கருத்தரிக்க வாய்ப்பு மிக 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 குறைவு. இது சரியானதான் சரி. ஏன்னா சினை முட்டை உற்பத்தி ஆகணும், கவுண்ட்ஸ் இருக்கணும், சைஸ் இருக்கணும், வெடிக்கணும், அப்பத்தான் உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க வாய்ப்பு. இது உற்பத்தி கம்மி, வெடிக்காது, அப்புறம் எப்படி கன்சீவ் ஆகும்? அதனாலதான் பிசிஓடினால குழந்தையின்மைக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க. இதுல இந்த இர்ரெகுலர்னால பீரியட்ல பெண்களுக்கு அநேக பேருக்கு, யாரோ ஒரு சிலர் தான் வெயிட் போடாது, ஒரு 99% பெண்களுக்கு வெயிட் போட்டுரும், ஒபிசிட்டி ஆயிடும். அப்போ தைராய்டு, ஒபிசிட்டி, அப்புறம் சினைப்பையில நீர்க்கட்டி, இப்படி கஷ்டப்படுவாங்க. இதற்கும் சர்ஜரி பண்ணாலும் திரும்ப வரும் இந்த நீர்க்கட்டி, வராதுன்னு கேரண்டியே கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு 99% அறுவை சிகிச்சை இல்லாமல் பிசிஓடி சரியாகிறதுக்கு வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதைத்தான் நாங்கள் பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நல்லாட்டவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்தவங்கெல்லாம் இருக்காங்க, நிறைய பேஷண்ட் இருக்காங்க. அதனால எடுத்த உடனே நமக்கு இது சர்ஜரி தான், சர்ஜரி பண்ணி அடுத்த மாதமே பிசிஓடி வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால அறுவை சிகிச்சை தான் தீர்வு கிடையாது. ஆயுர்வேத மருந்துகள், உடற்பயிற்சி, முதல்ல அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன் இருக்கக்கூடாது. முறையான உடற்பயிற்சி, முறையான உணவு, இதெல்லாம் எடுக்கும்போது ட்ரீட்மெண்ட்ல நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிசிஓடி சரியாக்குறதுக்கு வாய்ப்புகள் உங்க கையிலேயே இருக்கு. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா?
நன்றி. அன்னை மரியே வாழ்க.